இருந்தது எப்படின்னா, இப்போ நம்ம ரம்ஜான் இந்த நோம்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அந்த பெருநாள்ன்றது ஒரு தொழுகை வச்சு கொண்டாடுவோம்ல, அது பேர் தான் ஈதுகான்றது. ஓகே, இப்போ லெசனுக்குள்ள போயிடுவோமா? அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிக்சருக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாருங்க. How wonderful and beautiful was the morning of Eid. எவ்வளோ அழகாகவும் மென்மையாகவும் இந்த ஈதோட காலை எப்படி இருக்குன்றாங்க. The trees look greener, the field more festive. அங்க இருக்க மரங்கள் எப்படி இருக்காங்க, பச்சை பசேனும். அங்க இருக்க ஒரு நிலம் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். The sky had a lovely pink glow. அங்க இருக்க வானம் எப்படி இருக்கான், பிங்க் கலர்ல இருக்கு. அந்த பிங்க் கலர்ல ஒரு அழகான காட்சி கொடுக்குறான். எப்படி இருக்கான், பிங்க் கலர்ல இருக்கான். The sun seemed brighter and more dazzling than before. அந்த சூரியன் எப்படி இருந்துச்சான், முன்னை விட ரொம்ப பிரைட்டா இருந்துச்சான். டாஸ்லிங்கா என்னது, வெரி பிரைட்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப பிரைட்டா இருக்கிறது அப்படின்னு. The sun seemed brighter and more dazzling than before. முன்ன இருக்கிற சூரியன் வானத்துல எப்படி இருந்துச்சான், ரொம்ப பளிச்சு இருந்துச்சான். The wish a world a very happy Eid. இந்த வேர்ல்டுக்கே ஒரு பெரிய இந்த வாழ்த்துக்களை சொல்லி இருந்துச்சான். அடுத்து the village was filled with excitement. அந்த முழு கிராமமே எப்படி இருந்துச்சான், எப்ப ஈது வரும்னு ஒரு எதிர்பார்ப்புக்காக வெயிட் பண்ணிருச்சான். everyone was early to go to the Eidgah. இப்போ நீங்க எல்லாரும் ரம்ஜான் எல்லாரும் 30 முடிச்சதுக்கு அப்புறம் தொழுவைக்கு எல்லாம் காலையில் சீக்கிரமா இருந்துருப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் everyone was wake up early to go to the Eidgah. எல்லாரும் சீக்கிரமா எழுந்துச்சு தொழுகைக்காக போயிருக்காங்க. The boys were more excited than the others. அதாவது அங்க இருக்க ஆம்பளை பசங்க எப்படி இருக்காங்க, மற்றவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. They have been talking about it all the time. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஆம்பளைங்க வந்து அந்த ஈதுகா பத்தி எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ வரும், எப்படி வரும்னு. Finally the day had come. ஒரு நாள் கடைசியா ஈதுகாவுடைய நாள் வந்துச்சு. And now they were impatient. Patientனா பொறுமை, impatientனா பொறுமையே இல்லை, பொறுமை இழந்த அப்படின்னு அர்த்தம். And now they were impatient அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பொறுமைன்றதே போச்சு. இது இப்போ அந்த பெருநாளுடைய சந்தோஷத்துல அவங்களுக்கு அந்த பொறுமையா போயிடுச்சு. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. அதாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க சேமிச்சு வச்ச காசு நாணயங்கள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு திருப்பி பாக்கெட்டுக்குள்ள போட்டுருவாங்க. திருப்பி எண்ணி போய் யார்கிட்டே காசு திருப்பி எண்ணி பார்த்துட்டு திருப்பி பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 points. மஹ்மூத் என்ன பண்ணானா 1, 2, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 12 ஒரே கவுண்ட் பண்ணானா. அவங்ககிட்ட எவ்வளவு காயின் இருக்கு, 12 காயின் இருக்கு. எத்தனை காயின் இருக்கு, 12 காயின்ஸ் இருக்கு. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they put 15 coins. அதாவது Mohsin கிட்ட எவ்வளவு இருக்கான், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 15 வரையும் என்ன அவங்க கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு, 15 காயின்ஸ் இருக்கு. எவ்வளவு காயின்ஸ் இருக்கு, 15 காயின்ஸ் இருக்கு. With this money, they would buy countless things. இந்த காசு வச்சு அவங்களால நிறைய பொருள் வாங்க முடியுமா. எப்படி என்னென்ன பொருள்னா டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். இதை வச்சு என்னென்ன வாங்க முடியுமா, நிறைய விளையாட்டு ஜாமாங்க, இனிப்பு தின்பண்டங்கள், அப்புறம் இந்த பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால், இதை நிறைய வாங்க முடியுமா. அப்புறம் அடுத்த பாருங்க நீங்க அப்படியே அந்த பாடல் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். The happiest of the boy was Hamid. இவங்க எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாரு ரொம்ப சந்தோஷமான ஹமீத்ன்ற ஒரு பையன் தான். யார் சந்தோஷமா இருக்கான், ஹமீத் அப்படின்ற ஒரு பையன் சந்தோஷமா இருக்கான். He was only 4. அவனுக்கு 4 வயசு தான் ஆகும். Thin and poorly dressed. அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், ரொம்ப லைட்டா. இப்போ காட்டன் துணியா பார்த்துட்டீங்க, லைட்டா இருக்கும் பார்த்தீங்களா. அவன் லைட்டா ரொம்ப கிழிச்ச துணியா போட்டிருக்கான். Last year his father had died of cholera. அந்த ஈதுகா அந்த வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அத்தை வந்து எப்படி இறந்து போறாங்க, காலேரான்ற ஒரு தொழுநோயினால இறந்து போறாங்க. எப்போ இருப்பாரு காலேரா. Then his mother also died. அவங்க அத்தை இருந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மாவும் மூத்தாயிட்டாங்க. From then Hamid lived with his old granny Amina. அதுக்கப்புறம் ஹமீத் வந்து யார் கூட இருந்தான், அவங்க பாட்டி அமீனா கூட இருந்தான், சரியா. And was happy as a lark.
லார்க் அங்கே இருக்குல்ல, லார்க் என்னன்னா ஒரு பறக்கிற பறவை, பாட்டு பாடுற ஒரு பறவை. அந்த பறவை எப்படி பாட்டு பாடிட்டே சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி ஹமீதும் சந்தோஷமா இருக்கும். She told him that his father had gone to earn money. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஹமீதுக்கு அவங்க அத்தா மூத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹமீது கவலைப்படுவாங்கல்ல. அதனால அவங்க பாட்டி அமீனா என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, அத்தா வந்து வெளியே போயிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. And his mother had gone to Allah to get lovely gifts for him. அப்புறம் அமீனா பாட்டி என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அவங்க அம்மா வந்து அல்லா கிட்ட துவா கேட்டு நிறைய பரிசுகளை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. This made Hamid very happy. இந்த 2 விஷயத்துக்கு கேட்டிருக்காங்க. ஹமீதுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க அத்தா உங்களுக்கு ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அதே மாதிரி தான் எங்க டேடி வந்து காசு வாங்கிட்டு வரதான் எங்க அம்மா வந்து அல்லா கிட்ட துவா செஞ்சு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு நினைச்சு ஹமீத் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹமீத் had no shoes on his feet. ஓகேவா? ஹமீதோட கால்ல என்ன இருக்காது, செருப்பே கிடையாது. அப்புறம் அதுக்கு அப்படியே அது பேசுறேன். The cap on his head was soiled and tattered. மண்டையில் இந்த தொப்பி எப்படி இருந்துச்சான், ரொம்ப கிழிஞ்சி ரொம்ப கரையோடு இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான், கிழிஞ்சி ரொம்ப கரையா இருந்துச்சான். He knew that his father would come back with sack full of silver. அதாவது அவனுக்கு தெரியும் எங்க அத்தா வந்து ஒரு சாக்கு பை ஃபுல்லா நிறைய காசு கொண்டு வருவாங்க. And his mother with gift from Allah. இன்னொன்னு அவனுக்கு தெரியும் எங்க அம்மா வந்து அல்லா கிட்ட துவா செஞ்சு கிஃப்ட் எப்படியா கொண்டு வருவாங்க அப்படின்னு. Then he would have more than Mahmoud, Mohsin, Nouri and Sami. அதாவது நினைக்கிறான், இப்போ நம்ம அத்தா அம்மாவுக்கு கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு முஹ்சின், அப்புறம் மஹமூது, நூரி, சாமி இவங்களோட நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஹமீத் கிராணி அமீனா வாஸ் sad. ஹமீதோடைய பாட்டி அமீனா இருக்காங்க, அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க. It was Eid and she did not have even a handful of grains. அன்னைக்கு அமீனா பாட்டிக்கிட்ட ஒரு கையளவு அரிசி கூட இல்லையா. என்ன இல்லையா, அரிசி இல்லையா. If only the sun were there, it would have been a different kind of Eid. அதாவது என்ன நினைக்கிறாங்க, அதாவது ஹமீதோடைய அத்தா, அதாவது அமீனா பாட்டியோட பையன் ஹமீதோடைய அத்தா இருந்தா இந்த ஈத் வந்து இப்படி இருக்காது, ரொம்ப மகிழ்ச்சியா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமீனா பாட்டி எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்ன்றாங்க. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." அப்படின்றான். அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ எல்லாரும் தொழிலுக்கு போகும்போது உங்க அத்தா அம்மா கூட போவீங்களே அது மாதிரி சொல்றான், நான் போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க, நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு. ஆனா அமீனா பாட்டி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. எல்லாரும் வந்து அவங்க அத்தா அம்மா கூட போறாங்களே, நம்ம பேரை நான் தனியா விட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். ரொம்ப கவலைப்படுறான். அதான் சொல்றான். அப்படியே கீழே பாருங்க. ஹமீத் left with the other boys. ஹமீத் என்ன பண்ணிட்டான், அவங்க மற்ற நண்பர்கள் என்ன வந்து மஹ்மூத், முஹ்சின், நூரி, சாமி இவங்க கூட தொழிலுக்கு போயிட்டான். ஹமீத் was like one with wings on his feet. ஹமீத் எப்படி இருக்கான், கால் அப்படியே ரக்க வச்ச மாதிரி இருக்கான். எப்படி இருக்கு, கால் அப்படியே ரக்கம் வச்ச மாதிரி இருக்கான். அப்படி they ran ahead of the elders and waited for them under a tree. அதாவது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க அத்தா அம்மா கூட போயிட்டு மாத்துக்கு வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. they reached the suburbsனா புறநகரம். இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அது உள்ள ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, பஜாரு அது மாதிரி, அதெல்லாம் சபர்ப்ஸ் சொல்லுவாங்க. they reached the suburbs. இவங்க எல்லாம் போயிட்டு அவங்க பெரியவங்க கூட போயிட்டு அந்த புறநகர் ஏரியாவுக்கு போயிடுவாங்க. of the town. On both sides of the road were big houses of rich. அங்க இடத்துக்கு போனோடனே ரெண்டு ரோடுனா ரெண்டு சைடு எப்படி இருந்துச்சான், பெரிய பெரிய பணக்கார வீடு தான் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு, பணக்கார வீடு பெருசா இருந்துச்சான். In the gardens, mango and lychee trees were full of fruits. அந்த பணக்கார வீடுகளோட தோட்டத்தை எப்படி இருந்துச்சான், மாங்காய் உடஞ்சி நல்லா காய் பழுத்து இருந்துச்சான், லிச்சி மரம் உடஞ்சி நல்லா காய் பழுத்து இருந்துச்சான். Then they came across the stores of sweet vendors, all decorated so gaily. gaily இருக்குல்ல, gaily-ஓட அர்த்தம் என்னன்னா in bright colors, ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கிறது தான் gaily-ன்னு. ஓகேவா? அப்படியே போயிட்டு என்ன பண்ணாங்க, பெரியவங்க ஒரு ஸ்வீட் கடை அவங்க பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா அடக்கி வச்சிருந்தாங்க.
Every store had sweet piled up heaps like mountains. அதாவது ஒரு ஒரு ஸ்வீட் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காஜு கட்டி லட்டு அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க ஆகணும்னா அது மாதிரி அந்த கடை அந்த பார்க்குற கடையெல்லாம் ஒரு ஸ்வீட் அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க அப்படியே மலை மாதிரி இருக்கலாம் அந்த இதெல்லாம். ஓகே, அப்படியே இந்த அடுத்த இது போகணும் கீழே இந்த பிக்சர் இருக்கா இந்த அப்படியே கீழே வாங்க. Soon the road began to get crowded. அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இவங்க எல்லாரும் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோட்ல இருந்து மக்கள்லாம் அப்படியே கூட்டமாக வராங்க. Some people were on the togas and headcars, some even motor cars. சில பேர் என்ன பண்றாங்க, ஜுப்பா அப்பாலாம் போட்டுறாங்க. சில பேர் கார்ல வந்தாங்க. All wearing perfume, all bursting with excitement. எல்லாரும் அத்தர் பூசிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல ஜுப்பா அப்பாலாம் போட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. The children were calm and contented a lot. பசங்க அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி பசங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸா எப்போ நம்ம பாட்டு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. For village children, everything in the town was beautiful. இப்போ இங்க இருக்கிற இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஈடுகான்ற இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பார்க்க. Whatever caught their eye, they stood and gave at it wonder. அவங்க கண்ணில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க. எப்படி இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காத ஒரு பொருளை வந்து உங்களுக்கு எதிர்த்து தராங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கல்ல. என்ன இருக்குது ஃபஸ்ட்டு கேட்பீங்களா, இது இதுன்னு வாங்க, அப்புறம் நான் இது கொடுங்க அப்படின்னீங்களா. அது மாதிரி அந்த கிராமத்து பசங்க எதுவும் பார்த்தது இல்லைல்ல, அதனால எதை பார்த்தாலும் அப்போ வந்து வச்சுக்கிறாங்க. At last, the Eidgah came into view. கடைசியில் என்ன ஆச்சா, ஈத்காக்கான தொழுகை நேரம் வந்துச்சான். They were row upon row of the worshippers as far as the eye could see. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இப்போ சஃபன் அடிக்கிற மாதிரி நேராக அப்படி நின்றுட்டாங்க எல்லாரும். Newcomers lined themselves behind the ones already there. அதாவது இப்போ இங்கே நின்றுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி புதுசாக வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வேற என்ன நின்றுட்டாங்க. இப்போ சஃபன் எப்படி உட்காரம் பார்த்தீங்களா, ரெண்டு ரெண்டுனா அவங்களுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வாங்க. அப்போ பாருங்க, the prayer was over. Men embraced each other. அப்போ என்னாச்சா, தொழுகு முடிஞ்சிருச்சு. தொழுகு முடிஞ்சு என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், ஜும்மானா தொழுகு முடிச்சதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் முசாஃபா பண்ணி கட்டி அனுப்பிச்சுப்போமா, அது மாதிரி பண்ணுறாங்க. அது நம்ம பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணுறாங்க. They descended on the sweet and toy vendors, stores like an army moving to attack. இவங்க இப்போ இவங்க தொழுகு முடிச்சதுக்கப்புறம் சின்ன பசங்க எப்படி போகிறாங்கன்னா, இப்போ படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆர்மியில் வந்து ஆர்மி சண்டை போட்டு எப்படி ஓடி போவாங்க, அது மாதிரி ஒரு ஆர்மி கூட்டம் மாதிரி எப்படி ஓடி போகிறாங்க குமிச்சிட்டு. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. இப்போ பொருட்காட்சியில் பார்த்துருக்கீங்களா, இந்த குதிரை ரைடு, யானை ரைடு, சவாரியில் பார்த்துருக்கீங்க, அது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். You bid 1 paisa and have a 25 rounds for fun. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பைசா கொடுத்தீங்கன்னா 25 ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு இதுவாக கொடுப்பாங்க. இப்போ ஹமீத் இருக்காங்க, ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸு இங்கே மஹமூத், முஹ்சினு, நூரி இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரைட் சவாரியில் போயிட்டு ஏறிட்டு நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறான், ஹமீத் வாட்ச் தேர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். இது இவங்க விளையாடுறதுலாம் யார் பார்க்குறா, ஹமீத் பார்க்குறான். இந்த விளையாட யார் பார்க்குறான், ஹமீத் பார்க்குறான். இந்த தூரத்துலேருந்து ஆல் he had 3 paisas. அவன் கிட்ட எவ்வளோ 3 பைசா தான் இருக்கான். He couldn't part with the third of his treasure for few miserable rounds. இந்த 3 பைசாவை தூக்கி இந்த தேவையில்லாத இந்த விளையாட்டு தானே, நேரத்தை வீணடிக்கிற இந்த ரைட்டில் வேணாம், இந்த 3 நமக்கு ரொம்ப நல்லதாக கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத இருக்கு. ஓகேவா, அப்படியே கொஞ்சம் they soon done with their rights. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு மஹமூத், முஹ்சின், நூரி இவங்க பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சவாரி ஏறினாங்க அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சவாரிலாம் விளையாண்டுட்டு முடிச்சிட்டாங்க. And then it was time for toys. அப்புறம் என்ன பண்ணாங்க, விளையாண்டு முடிச்சுட்டு டாய்ஸ் கடைக்கு போனாங்க. டாய்ஸ் கடைக்கு போயிட்டு there was a row of stalls on the side with all kind of toys. சைடில் பார்த்தாங்க எல்லா ஸ்டார்ஸும் எப்படி இருந்துச்சான் டாய்ஸு, அப்படியே லைனாக அடிக்கச்சோமா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சான் டாய்ஸ். இந்த சோல்ஜர்ஸ், மில்க்மெய்ட்ஸ், கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் எப்படி இருந்துச்சான், இந்த பால் விற்கிறவங்க, அரசர்களுடைய பொம்மை,
மினிஸ்டர் அந்த ஆட்சியாளர்களுடைய பொம்மை, வாட்டர் கேரியர் அண்ட் வாஷர் உமன் அண்ட் ஹோலிங். இப்போ இந்த தண்ணி தூக்குறவங்க, பாத்திரம் கழுவுறவங்களுடைய பொம்மை இதெல்லாம் இருந்துச்சான். ஓகேவா? அப்படியே அடுத்த பேராகிராஃப் பாருங்க. Mahmoud brought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மஹ்மூத் வந்து ஒரு ஆர்மி பொம்மையை கொண்டு வந்தாங்க. அது வந்து எப்படி இருந்துச்சான்? ப்ரௌன் கலர் யூனிஃபார்ம் போட்டு ரெட் கலர் தலைப்பம் மேலே சுற்றி அவங்க பின்னாடி கன் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சான். முஹ்சின் பாட்ட வாட்டர் கேரியர். ஓகேவா? மஹ்மூத் கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணான்? முஹ்சின் என்ன பண்ணான்? ஒரு தண்ணி தூக்குறவங்களுடைய பொம்மையை கொண்டாங்க. யாருடைய பொம்மை? தண்ணி தூக்குறவங்களுடைய ஒரு பொம்மை கூட்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு நூரி காட் அ லாயர். அப்புறம் என்ன பண்ணானா? முஹ்சின் கொண்டதுக்கு அப்புறம் நூரி வந்து என்ன பண்ணானா? இந்த வக்கீல் பார்த்துருக்கீங்களா? வக்கீல் ஜாதிங்க இப்போ யூர் ஆனர் வாங்கல, அந்த பொம்மையை கொண்டு வந்தாங்க. Those toys got 2 paisa each. எல்லா டாய்ஸும் என்ன பண்ணுவான்? 2 பைசா வாங்கணும். ஹமீத் had only 3 paisas. How could he buy such expensive toys? ஹமீத் கிட்ட எவ்வளோ இருந்துச்சு? முதல்ல 3 பைசா இருந்துச்சு. அவன் நினைக்கிறான், எப்படி இவ்வளோ காசு உள்ள பொம்மைகளாம் நம்மளால எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சான். அப்பதான் ஹமீத் அறிவாய் செய்யறான். If they drop out of his hand, they would be smashed into bits. இப்போ நம்ம ஒரு பொம்மை ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி ஜாடி வச்சுக்கணும், நீங்க காசு கொடுத்து வாங்குறோம், தெரியாம கீழே போட்டு என்ன ஆகும்? ஜாடிச்சிருமா? அதுதான் நினைக்கிறான். இந்த மாதிரி வாங்குறாங்களே, நம்ம இதை வாங்கணும்னா என்ன ஆகும்? இது வந்து கீழே போட்டா உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். If a drop of water fell on them, the color would run. இன்னொன்று என்ன நினைக்கிறான்? சரி, நம்ம உடைக்காம வச்சிருந்தாலும் தண்ணி ஏதாவது போட்டா என்ன ஆகும்? கலர் டக்குன்னு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? ஹமீத் வந்து சரி ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட அந்த பொம்மையை வாங்கி பார்த்துட்டு கொடுத்துருவான். ஓகேவா? ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். என்ன பண்றாங்க? அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் இனிப்பு தின்பண்டங்கள் தெரியுமா, அந்த கடைக்கு போறாங்க. சம்மோன் பாட் செசமி சீட் கேண்டி. அந்த ரவுண்டா ஒரு மேலே துணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இது அந்த கேண்டி, குலாப் ஜாமுனு, ஹல்வா எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாருக்கும் அப்படியே வாயில் எச்ச ஊறிச்சு எல்லாருக்கும் ஸ்வீட்டு சாப்பிடணும்னு. இப்போ நீங்களாம் ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆசை ஒன்றுமா சாப்பிடணும்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஆசை வந்தாங்க. என்ன பண்ணான்? எல்லாருக்கும் ஆசை வச்சான். ஆனா ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஹமீத் மட்டும் என்ன பண்ணானா? அந்த கடையை எடுத்து தூரம் போனான். காசு அவன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ இவன் ஸ்வீட் வாங்கிட்டானா காசு வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு ஹமீத் நினைக்கிறான். ஓகேவா? இப்படி கொஞ்சம் கீழே வாங்க. பார்த்துப்பேன் இந்த பிக்சருக்கு அப்புறம் இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த பிக்சருக்கு கூட இது கீழே வாங்க. ஆண்டிங்களா? ஓகே, இப்போ next to the street stop, there were a few hardware stores and jewelry shops. அந்த ஸ்வீட் கடைக்கு அப்புறம் என்ன நினைச்சான்? ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸு, அப்புறம் இந்த ஹார்ட்வேர், அதாவது இந்த பாத்திரம் இருக்க கடை, இந்த ஜுவல்லரி, இந்த நகை கடை, இது ஜாமான் கடை எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பாய்ஸ் were not interested in anything here. அவங்க பாய்ஸ் என்ன நினைச்சாங்க? நம்ம டாய்ஸ் வாங்கணும், ஸ்வீட் வாங்கணும்னு நினைச்சாங்க. நம்ம என்ன மளிகை சாமான் கடையில் போயிட்டு, நகை கடையில் போயிட்டு நகை ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, சரி வாக் ஹெட் எக்ஸப்ட் ஹமீத் தவிர எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இந்த கீழ் பேராகிராஃப் தான் ஹமீத் அந்த காயம் கடையை பார்த்து நினைச்சாங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. ஹமீத் என்ன நினைக்கிறாங்க? அவங்க பாட்டி பற்றி நினைக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட வந்து இந்த சப்பாத்தி எடுப்போம் பார்த்தீங்களா, அது தெரியல, இந்த 2 ஹோல்டர் மாதிரி இருக்கும் சப்பாத்தி எடுக்கிறது, இந்த டாங்குன்னு அது. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. ஒரு டைம் அன்னிகா பாட்டி சப்பாத்தி சுட என்ன ஆயிடுச்சா, அவன் கை அந்த சப்பாத்தி எடுக்கும்போது ஒரு கை சுட்டுக்குதான். ஓகேவா? The iron pan burned her hands. If he got her pair of tongue, she would be very pleased. இவன் இந்த சப்பாத்தி சுடுற இந்த 2 எடுத்துட்டு வந்தானா அமிதா பாட்டி உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா? அமிதா பாட்டி இப்போ என்ன பண்ண அவனே சொன்னானா, இப்போ இந்த சப்பாத்தி சுடுறது என்ன ஆகுது, அமிதா பாட்டி கை சுட்டுதான், இதை வாங்கி கொடுத்தா அமிதா பாட்டி கை சுடாது, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா? அப்புறம் it would be a really useful thing to have in the house. ஓகேவா? அவன் என்ன நினைக்கிறான்? இது வாங்கினா அமிதா பாட்டி கிட்ட வந்து இது
So Hamid had to look at the pile of pounds and hardware shop and ask the shopkeeper. Hamid என்ன பண்ணாங்க, அந்த காயங்களையில் போயிட்டு அந்த சப்பாத்தி சுடுறது பார்த்து கேட்டாங்க எவ்வளோ. Hamid கேட்கிறான், how much for this pair of pounds? The shopkeeper looked at him and replied, it's not for you. Hamid கேட்கிறான், இந்த சப்பாத்தி சுடுறது ஒன்று எவ்வளோ அப்படின்னு. ஆனால் அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறான்னா, நீலாம் சின்ன பையன், இது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு கரண்டி கொடுங்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க தான் போவாங்க, நீ எப்போ இதெல்லாம் வாங்குற அப்படின்னு கேட்பாங்களா. அதே மாதிரி அந்த கடைக்காரன் கேட்குறான், நீ சின்ன பையன் நான் இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. Is it for sale or not? Hamid கேட்குறான், இது விற்கிறதுக்கா இல்லை வச்சுக்கிறதுக்கா அப்படின்னு. Why it should not be for sale? It will cost you 6 paisa. அந்த கடைக்காரன் சொல்றானா, இது ஏன் விற்கிறதுக்கான கிடையாது, இது விற்கிறதுக்கானே, ஆனால் இது 6 பைசா வரும் அப்படின்னு. Hamid மனசு உடஞ்சு போயிடும். Tell me the correct price அப்படின்றான். Tell me the correct price அப்படின்னு. இதான் அந்த சப்பாத்தி எடுப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ இது பேர் தான் டாங்கு. அப்புறம் அவங்க கேட்குறான், இது உண்மையான ப்ரைஸை சொல்லுங்க அப்படின்னு. இதோட உண்மையான விலையை சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரிப்பா, இதோட வந்து 5 பைசா அப்படின்னு. அப்படியே கீழே பாருங்க. Hamid said, will you give it to me for 3? முதல்ல Hamid கிட்ட எவ்வளோ பைசா இருந்துச்சு? 3 பைசா. 3 பைசா இருந்துச்சா? அது வந்து எவ்வளோ? 6 பைசா. எவ்வளவு? 6 பைசா. அது 6 பைசா. Hamid கேட்குறான், இது எனக்கு 3 பைசாக்கு தருவீங்க அப்படின்னு. Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. இப்போ சொல்கிறேன், ஒரு கட்சி இது மாதிரி ஒரு டவல் பாக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு, அவங்க வந்து 250 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு, அண்ணா இதை கொஞ்சம் 200 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டால் இந்த கடைக்காரன் திட்டுவாங்க தானே, ஏன்பா இது நாங்களே விற்கிற ரேட்டுக்கு தான் விற்கிறோம், ஏன்பா இது கம்மியாக கேட்குற அப்படின்னு திட்டுவானா. அது மாதிரி Hamidum பயப்படுறான், கடைக்காரன் வந்து கம்மியாக கேட்க திட்ட போகிறான் அப்படின்னு. But the shopkeeper did not scream. ஆனால் அந்த கடைக்காரன் திட்டவே இல்லையா. On the contrary, he called Hamid back and gave him a pair of pounds. அதாவது ஷாப்கீப்பர் வந்து Hamid கூப்பிட்டு இந்த 3 பைசா வாங்கிட்டு இந்த சப்பாத்தி சொல்றதை எடுத்து வாங்கிட்டு, ஓகேவா. அப்புறம் Hamid carried it on his shoulder as if he were going to show it to his friends. அந்த சப்பாத்தி சொல்ற அந்த ஷோல்டர்ல வச்சுட்டு Hamid வந்து நினைக்கிறான், இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கன்னு மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு. புரியுது அவனுக்கு, இந்த விஷயத்தை வச்சு கன்னு மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்போ அவன் பண்ண முஹ்சின் லாஸ் அண்ட் செட். அவங்க வழியில் போன என்ன பண்ணானா, அவன் ஃப்ரெண்ட் முஹ்சின் சொன்னல, அவன் வந்து சிரிச்சுட்டே சொல்றானா, ஏன் பைத்தியமாடா இந்த சப்பாத்தி, are you crazy? What you will do with these tongs? நீ என்ன பைத்தியமாடா, இந்த சப்பாத்தி சுட்டு எடுக்கிறத வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கறான். அந்த Hamid பார்த்து முஹ்சின் கேட்கறான். அப்போ Hamid வந்து அந்த சப்பாத்தி சுட்டு கீழே போட்டே சொல்றான், முடிஞ்ச இந்த டாய்ஸ் எல்லாம் முடிஞ்சா கீழே போடுங்களா பாப்பா அப்படின்னு, இதுதான் உடஞ்சிரும் அப்படின்னு. ஓகேவா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கறான், முகமது தெரியும்ல, நான் சொன்னேன் மஹமூது, அவன் கேட்கறான், இந்த சப்பாத்தி சுட்டு இந்த சிகரெட்டு வேற என்ன விளையாட்டு ஜாமானா அப்படின்னு கேட்கறான். அப்போ Hamid வந்து சொல்றான், ஏன் இல்லை, இந்த ஷோல்டரில் உங்க வச்சுட்டு இப்போ உங்கள் ஷோல்டரில் இதை வச்சுட்டு இது நீச்சின்னா இது கன் ஆயிடுமா, அப்புறம் உங்கள் கையில் இப்படி எடுத்துகிட்டு போனால் இது வந்து சிங்கிங் மாம்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ஃபேமஸான பாடக்கூடியவனுடைய கருவி ஆகுமா அப்படின்றான். அப்புறம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், சாமின்னு ஒருத்தர் சொன்னல, அவனோட இன்னொரு சாமி வந்து ஒரு சின்ன சாமி who had brought a small tambourine asked, will you exchange them for my tambourine அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு சாமி என்ன பண்ணுறான், ஒரு சின்ன டேம்பரைன்னா அந்த தஃபு, சின்ன தஃபு கொண்டு வந்து கேட்குறான், என்னுடைய தஃபு வந்து இந்த சப்பாத்தி சொல்லிருக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறியாடா, அதாவது அவன் வந்து துப்பாக்கின்றான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கியா, என்னுடைய தஃபு வந்து 8 பைசா அப்படின்றான். ஆனால் அப்போ கூட என்ன தெரியுமா, Hamid வந்து இல்லை எனக்கு இதான் வேணும், நீ என்ன கேட்டால் நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். பட் the power of tongues won everyone over to its side. Hamid என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு டாங்கு அந்த சப்பாத்தி சொல்றது அவங்க வச்சிருந்த எல்லா டாய்ஸையும் ஜெயிச்சு. ஏன்னா என்ன, அவன் கீழே தூக்கி போட்டானா மற்றவங்க தூக்கி போட முடியாது. இன்னொன்று அவன் தண்ணி போயிது என்னது
அதை ஷோல்டர் வச்சு கட்டுறானா கண்ணு மாதிரியா, அப்புறம் தூக்கி போட இசை கருவியா சொல்றான். புரியுது உங்களுக்கு? இப்போ அவங்க டச் பண்ணி கீழே போட்டா உடஞ்சிடும், தண்ணி பட்டா கடல் போயிடும். புரியுதா? அது மாதிரிதான். அப்புறம் இந்த காலையில 8 மணி 9 மணி போயிட்டு 11 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஹமீதும் வீட்டுக்கு போனான். As soon as Hamid too returned home. As soon as he heard his wife, Granny Amina ran out of the house, picked him and kissed him. அவன் என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ நேரம் கழிச்சு ஹமீதை பார்த்து கிராணி அமினா இப்போ அவங்க வீட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் போயிட்டு திருப்பி வரும்போது இப்போ பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும், எவ்வளோ போனேன் ஏன் என்ன காணாங்களா? இந்த மாதிரி அமினா பாட்டி ஒரே பதட்டமாயி அமிகிட்ட வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, suddenly she noticed the tongs in his hand. அப்படின்னு அமினா பாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹமீது கையில் வச்சு சப்பாத்தி சொல்கிறத கையில் பார்த்துடுறாங்க. Where did you find these tongs? அப்படின்னு அமீனா பாட்டி, நீ எவ்வளோ இந்த சப்பாத்தி சொல்கிறத பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க அமீனா பாட்டி. அப்போ ஹமீத் சொல்கிறான், நான் அதை வாங்கினேன் அப்படின்னு. அப்போ அமீனா பாட்டி கேட்குறான், நீ எவ்வளோ கீழே வாங்கின அப்படின்னு. ஹமீத் சொல்கிறான், 3 பைசாக்கு வாங்கினேன். புரியுதா? அமீனா பாட்டி என்ன கேட்குறான், எவ்வளோ இருந்துச்சு, நீ எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு. ஹமீத் சொல்கிறான், நான் வந்து 3 பைசாக்கு வாங்கினேன் அப்படின்றான். அம்மா பாட்டி சொல்றாங்க, இப்போ பைத்தியக்காரனாடா நீ, மத்தியம் சின்ன வரைக்கும் நீ தின்றதுக்கு எதுவுமே வாங்கல, இந்த பசங்க எதுவுமே உனக்கு நல்லதாவே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் அந்த அடுத்த பேசிட்டு இருப்பீங்க. ஹமீத் replied in an injured tone. ஓகேவா? ஹமீத் வந்து ரொம்ப அடிபட்ட குரல்ல சொன்னாங்க, you burnt your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. ஹமீத் என்ன பண்றானா, அடிபட்டு இப்போ திட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க சொன்னீங்களே சாரிடா தெரியாம பண்ண, அது மாதிரி ஹமீது சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு தடவை சப்பாத்தி சுடும்போது உங்க கையை வந்து சுட்டுக்கிறீங்க, ஆனா நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. இதை நினைச்சு கிராணி அமீனா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹமீதோடைய அந்த தனக்கு தானே உதவிக்காம மற்றவங்களுக்கு செய்யறதை பார்த்து ரொம்ப யோசிச்சாங்க. She started crying for the wretched woman. wretchedனா என்னது? உதவியே இல்லாத அப்படின்னு அர்த்தம். சரியா? She started crying for the wretched woman. இந்த உதவியே இல்லை இந்த குடும்பத்துக்காண்டி அமீனா பாட்டி ரொம்ப அமீனா நினைச்சு அழுதாங்க. The pair of tongs was as precious as a sack of silver. கேளுங்க, அந்த அழுதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அமீனா, இந்த சப்பாத்தி சுடுற இருக்குல்ல, இந்த சப்பாத்தி சுடுற அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தா வந்து சாக்கு பை ஃபுல்லாக சில்வர் கொண்டு வர்றாங்கன்னு. இந்த சின்ன சப்பாத்தி சுடுறது இந்த இவ்வளோ பெரிய இந்த சில்வர் சாக்கு பையை விட இது ரொம்ப ரொம்ப விலை மதிப்புள்ளது அப்படின்றது இந்த கடையில் இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து முன்ஷி பிரேம்சந்த் டிரான்ஸ்லேட் எல்லாருக்கும் குமாரன். ஓகேவா? இதோட அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஸ்டோரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.